நீர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மரோ, நீர்தான் ஜாக்சன் துரையோ. எல்லாரும் இந்த ஃபேமஸ் டயலாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுக்க வேண்டும் கிஸ்தி. இந்த டயலாக்கு பின்னாடி இருக்க வரலாறு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் யாருன்னா, அவர் ஒரு பாளையக்காரருங்க. பாளையக்காரங்கன்னா யாருன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு ஊரை நவாப் ஆண்டுட்டு வராங்கன்னா, மொத்தமாக ஒரு பெரிய ஊரை ஆட்சி செய்வது கொஞ்சம் கடினமான வேலை. அதனால் ஒரு ஊரை பல பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு பாளையத்தையும் காவல் செஞ்சுட்டு அந்த மக்களுக்கு எந்த தீங்கும் நேராமல் பாளையக்காரர்கள் பாதுகாப்பாங்க. அதுக்கு பதிலாக அவங்க வரி வசூலிப்பாங்க. அந்த வரியை பாளையக்காரர்களும் நவாபும் பிரித்து எடுத்துப்பாங்க. பாஞ்சாலங்குறிச்சி என்னும் ஊரோட பாளையக்காரர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். எங்கள் அப்பா பேர் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். ஸ்டார்டிங்கில் கம்பெனி நிர்வாகத்துக்கு பெரிய தொல்லையெல்லாம் கொடுத்ததில்லைங்க இவர். எப்போ பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுதுன்னா, கர்நாடிக் போரில் பிரிட்டிஷ்காரங்க நவாபை தோக்கடிச்சிட்றாங்க. அதுக்கு பதிலாக மாதம் மாதம் இவ்வளோ வரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணிடுறாங்க 1781. இதனால் வரி வசூலிக்கிற ரைட்ஸு கம்பெனி அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுது. கட்டபொம்மனும் வரியை கரெக்டாக கட்டிட்டு தாங்க வராரு. ஆனால் இடையில பஞ்சம் வந்துடுச்சு. அதனால் கட்டபொம்மன் கட்ட வேண்டிய அரியர்ஸ் 3310 பக்கோடாக்கள். எப்போது 1798. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஜாக்சன் துரை, எங்கே அந்த கட்டபொம்மன், அவனை என்னை பார்க்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு 18 ஆகஸ்ட் 1798 ஆர்டர் பண்ணியிருப்பார். அதுவும் ராமநாதபுரத்துலேயே தான் மீட் பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. கட்டபொம்மன் அவரை பல இடங்களில் சந்திக்க ட்ரை பண்ணார். குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆனால் அந்த அரகண்டான ஜாக்சன் துரை எங்கேயும் அவனை பார்க்க முடியாது, வேணுன்னா அவனை ராமநாதபுரத்தில் பார்க்க சொல்லுன்னு சொல்லி திமிராக பேசுவான். 19 செப்டம்பர் 1798 கட்டபொம்மன் ஜாக்சன் துரையை ராமநாதபுரத்தில் போய் மீட் பண்ணுறாரு. 3 மணி நேரத்துக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க ஜாக்சன் துரைக்கிட்ட, ஏன் அவரால் இவ்வளோ அரியரை கட்ட முடியல அப்படின்னு. ஜாக்சன் துரை இதை கேட்டும் கேட்காமலும் இருக்கார். அப்போது அங்கே ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு முன்னாடியே கணித்த கட்டபொம்மன் எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறாரு. அவரோட மினிஸ்டர் சிவசுப்பிரமணியனார் கூட சேர்ந்து. அதுக்கு ஹெல்ப் பண்ண கட்டபொம்மனோட தம்பி ஊமதுரையும் வந்துட்டார். அந்த ராமநாதபுரம் ஃபோர்ட் கேட்டில் பல சலசலப்பு நடக்குது. அதில் கட்டபொம்மன் தப்பிச்சிட்டாரு. ஆனால் சிவசுப்பிரமணியனாரை பிடிச்சிட்டாங்க பிரிசனராக. பாஞ்சாலங்குறிச்சிக்கு திரும்பின கட்டபொம்மன் மெட்ராஸ் கவுன்சிலில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு, எப்படி ஜாக்சன் துரை அவரை தரைக்குறைவாக நடத்தினாங்க அப்படின்ட்டு. அந்த கவுன்சில் கட்டபொம்மனை 3 பேர் கொண்ட குழுக்கு முன்னாடி ஆஜராக சொல்லுது. அந்த 3 பேர் கொண்ட குழு யாரெல்லாம் அப்படின்னா, வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம் அண்ட் ஜான் காசா மேஜர். கவர்னர் எட்வர்ட் கிளைவ் கட்டபொம்மனோட மினிஸ்டரான சிவசுப்பிரமணியனாரை ரிலீஸ் பண்ணிடுறாரு. ஜாக்சன் துரையையும் சஸ்பெண்ட் பண்ணிடுறாரு. அந்த கமிட்டி ஆராய்ஞ்சதில் கட்டபொம்மன் மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்னு தெளிவாயிருச்சு. ஜாக்சன் துரைக்கு பதிலாக எஸ்ஆர் லூஷிங்டன் நியூ கலெக்டராக அப்பாயிண்ட் பண்ணப்படுறாரு. கட்டபொம்மனும் அவரோட அரியர்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் 1080 பக்கோடாக்களை மட்டும் வச்சுட்டு. பகோடாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இங்கே எப்படி ருபீஸ்னு சொல்கிறோம் நம்ம, அதே மாதிரி அவங்க காலத்தில் பக்கோடாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர்கள் பிரிட்டிஷ்க்கு எதிராக திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதோட லீடராகவும் அவங்களே செயல்படுறாங்க. கட்டபொம்மனும் அதில் ஜாயின் பண்ணிக்கிறாரு. கலெக்டர் லூஷிங்டன் கட்டபொம்மனையும் மருது பாண்டியர்களையும் சந்திக்க விடாமல் தடுக்கிறாரு. கட்டபொம்மனும் சிவகிரி பாளையக்காரர்களை இங்கிலீஷ்க்கு எதிராக திரட்டுறாரு. இங்கிலீஷ்க்கு என்ன பயம்னா, சிவகிரியும் நமக்கு எதிராக திரும்பிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு.
அதனால் கம்பெனியோட ஆர்மி திருநெல்வேலியை நோக்கி மார்ச் பண்ணிட்டு வருது. மே 1799 லார்ட் வெல்லஸ்லி மெட்ராஸ்லேருந்து ஆர்டர் போடுறாரு. எதுக்குன்னா, கம்பெனியோட ஆர்மி திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரையிலிருந்து எல்லாம் திருநெல்வேலி நோக்கி போகணும் அப்படிங்கறக்காக. அந்த ஆர்மிக்கு தளபதி யாருன்னா மேஜர் பேனர்மேன். இது பத்தாதுன்னு ட்ராவன்கூர் ட்ரூப்ஸும் ஜாயின் பண்ணிடுச்சு பிரிட்டிஷை. செப்டம்பர் 1, 1799 பேனர்மேன் கட்டபொம்மனை சரண்டர் ஆக சொல்லுவார். நீ மட்டும் சரண்டர் ஆகலைன்னா உன் கோட்டையை தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பேனர்மேன் மொத்த ஆர்மியையும் பாஞ்சாலங்குறிச்சி நோக்கி திருப்பிட்டாரு. கோட்டைக்கு உள்ள எந்த கம்யூனிகேஷன்ஸும் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. ராமலிங்கனாரை அனுப்பி கட்டபொம்மனை சரண்டராக சொன்னார். அது மட்டும் இல்லாமல் ராமலிங்கனாரை வச்சு எல்லா சீக்ரெட்ஸையும் பேனர்மேன் கேதர் பண்ணிக்கிட்டாரு. இந்த கிளாஷில் சிவசுப்பிரமணியனாரை திரும்ப பிரிசனராக கொண்டு போயிட்டாங்க. கட்டபொம்மன் எப்படியோ புதுக்கோட்டைக்கு எஸ்கேப் ஆயிருப்பார். பிரிட்டிஷ் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனை பிடிச்சி தந்தா நான் இவ்வளோ காசு தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரைஸ் போட்டிருப்பாங்க. அந்த காசுக்கு ஆசைப்பட்டு எட்டயபுர ராஜாவும் புதுக்கோட்டை ராஜாவும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, கட்டபொம்மனை காட்டி கொடுத்துட்டாங்கங்க. பிரிட்டிஷ் கட்டபொம்மனை பிடிச்சிட்டாங்க. சிவசுப்பிரமணியனாரை நாகலாபுரத்தில் தூக்கில் போட்டுட்டாங்க. எப்போது? செப்டம்பர் 13, 1799. கட்டபொம்மனையும் கயத்தாரில் வச்சு தூக்கில் போட்டிருப்பாங்கங்க. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான வாழ்க்கை வரலாறுகளை கற்றுக்கணுமா? அப்போ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இவ்வளோ நேரம் எவ்வளோ பேர் பொறுமையாக கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியலங்க. ஆனால் ஹிஸ்ட்ரி ஒரு கதைன்னு மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை போட்டுட்டு கண்ணை மூடிட்டு கதையை மட்டும் கேளுங்க. மற்றதெல்லாம் தானாக மண்டையில் ஏறும். பாய்.